ஹாய் சில்ட்ரன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 3.2.2 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ பாலினாமியல் பை எ மோனாமியல். ஸோ இப்போ பிஃபோர் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா மோனோனாமியல்ஸை எப்படி நம்ம மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா பாலினாமியலோட ஒரு மோனாமியல்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். If there are A shops and each shop has X apples in 8 basket. ஸோ A shops இருக்குது. சரியா, நம்மளுக்கு எத்தனை ஷாப்ஸ்ன்னு தெரியாது. If there are A shops இருக்குது, ஈச் ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா X apples இருக்குது in 8 basket. X apples 8 basketல இருக்குது. Y oranges 3 basketல இருக்குது. Z banana 3 basketல இருக்குது, 5 basketல இருக்குது. Z banana 5 basketல இருக்குது. Then total number of apples, oranges and bananas are. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் டோட்டல் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. சரியா, இப்போ எக்ஸ் ஆப்பிள்ஸ் இன் 8 basket அப்படின்னா அது எப்படி எழுதுவோம்? 8 basketல எக்ஸ் ஆப்பிள்ஸ் இருக்குது, அப்போ 8xன்னு எழுதுவோம். ப்ளஸ் y oranges in 3 basket அப்படின்னா 3y. z banana in 5 basket அப்படின்னா 5z. ஸோ ஷாப்பு எத்தனை? ஏ ஷாப், ஒரே ஷாப், ஏ ஷாப். ஓகேவா? ஸோ அப்போது ஏ இன்ட்டு, அதாவது மல்டிபிள் தானே பண்ண சொல்கிறாங்க, மல்டிப்ளிகேஷன் தானே பண்ணணும். ஸோ அப்போ ஏ இன்ட்டு 8x ப்ளஸ் 3y ப்ளஸ் 5z. ஸோ இந்த 3யோட டோட்டல்ஸ் ஆப்பிள், ஆரஞ்சு அண்ட் தென் பனானாவோட டோட்டல். அப்படி டோட்டலுங்கிறப்ப 8x ப்ளஸ் 3y ப்ளஸ் 5z. ஸோ அப்போ ஏ இன்ட்டு 8x ப்ளஸ் 3y ப்ளஸ் 5z. ஸோ இப்போ நம்ம இதை மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஒரு ஏங்கிறது ஒரு மோனாமியல். ஸோ 8x ப்ளஸ் 3y ப்ளஸ் 5zங்கிறது ஒரு பாலினாமியல். ஓகேவா? ஸோ அப்போ ஏவை எடுத்துகிட்டு இப்போ ஒவ்வொரு டேர்மாக மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏவை எடுத்துகிட்டு 8xஐ மல்டிபிள் பண்ணு. இப்போ ஏ இன்ட்டு 8x ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஏவை எடுத்துகிட்டு 3y மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஏ இன்ட்டு 3y ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஏவை எடுத்துகிட்டு 5z. ஸோ அப்போ ஏ இன்ட்டு 5z. ஸோ யூஸிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது ஏ இன்ட்டு இப்போ பிஎக்ஸ், சப்போஸ் வேரியபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ இன்ட்டு பிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏபிஎக்ஸ்ன்னு எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 8 இருக்குது, வேரியபிள் இருக்கு இல்லையா, நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஏ இன்ட்டு 8xஐ 8ax அப்படின்னு எழுதுவோம். சரியா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு 3yஐ 3ay, ஏ இன்ட்டு 5zஐ 5az. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டில் வந்துடுது, அந்த நம்பர் ஃபஸ்ட்டில் வந்துடுது, வேரியபிள்ஸ் செகண்டாக எழுதியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. மோனோனாமியலை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு மோனோனாமியல் தான் கிடைக்குது. ஒரு பைனாமியல் இன்ட்டு மோனாமியலை மல்டிபிள் பண்ணால் பைனாமியல். ஸோ பைனாமியல் இன்ட்டு பைனாமியல் மல்டிபிள் பண்ணால் ஒரு பாலினாமியல், இல்லை அப்படின்னா ஒரு பைனாமியல் கிடைக்குது. பாலினாமியல் இன்ட்டு மோனாமியல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பாருங்கள், ஒரு பாலினாமியல் இன்ட்டு ஒரு மோனாமியல் தானே மல்டிபிள் பண்ணோங்க. ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிது? ஒரு பாலினாமியல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரியா? ஸோ நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம். இஃப் ஏ இஸ் ஏ கான்ஸ்டன்ட், x and y are variables, then a into x plus y equal to a எடுத்துட்டு xஐ மல்டிபிள் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ax, அகேன் a எடுத்துட்டு yஐ மல்டிபிள் பண்ணுங்கள் ப்ளஸ் ay. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 into x plus y அப்படின்னா 5 எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு xஐ மல்டிபிள் பண்ண 5x, அகேன் 5 எடுத்துகிட்டு yஐ மல்டிபிள் பண்ண ப்ளஸ் 5y. ஓகேவா? இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டு, xy அப்படிங்கிறது வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.3. மல்டிப்ளை 3x ஸ்கொயர் y அண்ட் 2x cube y cube மைனஸ் 5x ஸ்கொயர் y ப்ளஸ் 9xy. ஸோ இப்போது
ஒரு மோனாமியல் கொடுத்துட்டாங்க, இங்கே ஒரு பாலினாமியல். ஸோ இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதி நடுவில் மல்டிபிள் சிம்பிள் மட்டும் போட்டுக்கிறோம். சரியா? அந்த கொஷின் எடுத்து அப்படியே எழுதி நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 3x² எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 2x³ y³ மல்டிபிள் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 3x² எடுத்துகிட்டு செகண்ட் டேர்மை மல்டிபிள் பண்ணணும். 5x² y இங்கே இருக்குது பாரு. நெக்ஸ்ட்டு அகெயின் 3x² எடுத்துகிட்டு இந்த 9xy மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டேர்மாக ஃபஸ்ட்டு அவங்க மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இங்கே. சரியா? இப்போது multiplying each term of the polynomial by the monomial. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டேர்மையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாலினாமியலோடு நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம். இந்த மோனோனாமியல் எடுத்து ஒவ்வொரு பாலினாமியலோட ஒவ்வொரு டேர்மையும் மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணுறப்ப இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது, 3x² இன்ட்டு 2x³ y³. ஸோ அப்போது இப்போ 3 × 2 அதாவது கோஎஃபிஷியண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிட்டோம். 3 × 2. நெக்ஸ்ட்டு எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, எக்ஸோட டேர்ம்ஸ் என்னென்னா இங்கே x² × x³, x² × x³. அதுக்கப்புறம் y × y³. சரியா? ஃபஸ்ட்டு இந்த டேர்மை மட்டும் நம்ம எழுதிக்கிட்டோம். இது நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் இப்போ செகண்ட் டேர்மையும் எழுதணும். ஸோ அப்போ இங்கே மைனஸ் 3 × 5. நெக்ஸ்ட்டு x² × x². அதுக்கப்புறம் y × y. சரியா? ஸோ இப்போ செகண்ட் டேர்ம் எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம். ஸோ அப்போ 3 × y. ஓகே, ஏன்னா கோஎஃபிஷியண்ட்டை தானே ஃபஸ்ட்டு எடுக்கணும். இப்போ 3 × y. சரி, 3 × 9. நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸ் டேர்ம் என்ன இருக்குது, x² × x. அதுக்கப்புறம் y × y. ஸோ ஃபஸ்ட்டு மோனாமியல் எடுத்து ஒரு பாலினாமியல் ஒவ்வொரு டேர்மும் மல்டிபிள் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாலினாமியலோட நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டேர்மும் மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் அகைன் இதே இண்டிவிஜுவலாக நம்ம மல்டிபிள் பண்ணி இங்கே வச்சுருக்குறோம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 3 2s are 6. x⁴ x⁴ என்ன வரும், எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பவரை ஆட் பண்ணுங்கள். 2 + 3 5. அதே மாதிரி இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 + 3 என்னது 4. அப்போ y⁴ மைனஸ் 3 5s are 15. எக்ஸை ஆட் பண்ணுங்கள். 2 + 2 4. இங்கே y⁴ 1 + 1 2 ப்ளஸ் 3 9s are 27. x⁴2 + x⁴1. ஸோ 2 + 1 வந்து 3. y⁴1 என்ன வரும், ப்ளஸ் 1 + 1 2. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் திஸ் ஒன். ஸோ புரிஞ்சுதாக்கன்னே எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணி போடுறது அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.4. Ram deposited X number of ₹2000 notes. X number of 2000 notes இருக்குது. And then Y number of 500 notes இருக்குது. Z number of 100 rupees note இருக்குது in a bank. வேலன் வந்து deposited 3xy times of amount of what Ram had deposited. How much amount did வேலன் deposit in the bank? ஸோ ராம் அப்படின்றவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா 2000 rupees நோட் வந்து எவ்வளோ இருக்குன்னா எக்ஸு, 500 rupees நோட் வந்து ஒய், இசட் நம்பர் ஆஃப் ருபீஸ் நோட் வந்து 100. ஓகேவா? ஸோ எவ்வளோ 100 rupees நோட் வச்சுருந்தான், எவ்வளோ 2000 rupees நோட் வச்சுருந்தானாலும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது வேரியபிளாக அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது எக்ஸ் நம்பர் ஆஃப் rupees 2000 அப்படின்னா எக்ஸ் × 2000 ப்ளஸ் ஒய் நம்பர் ஆஃப் 500 rupeesனால் ஒய் × 500. இசட் நம்பர் ஆஃப் 100 rupeesனால் இசட் × 100. ஸோ இப்போ அவன் வந்து டெபாசிட் தானே பண்ணுறான். ஸோ டெபாசிட்டுங்கிறப்ப நம்மளுக்கு ஆடு அமௌண்ட் டெபாசிட்டட்னா ப்ளஸ்ஸு தான், ஏன்னா டோட்டல் தான். சரியா? ஸோ அப்போ இதை 3யும் நம்ம டோட்டல் பண்ணுறோம். எக்ஸ் × 200 ப்ளஸ் ஒய் × 500 ப்ளஸ் இசட் × 100. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், 200x
ப்ளஸ் 500y ப்ளஸ் 100zன்னு எழுதலாம் இல்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்மளுக்கு நம்பர் தான் வரணும், அதுக்கப்புறம் தான் வேரியபிள் வரணும். சரியா? ஸோ இப்போது அமௌண்ட் டெபாசிட்டட் பை வேலன். ஸோ ராம் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணியிருக்கிறான். அதே மாதிரி வேலன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராமை விட 3xy டைம்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டெபாசிட் பண்ணுறாங்க. சரியா? அப்போ வேலனோட அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அமௌண்ட் டெபாசிட்டட் பை வேலன். ஸோ அப்போ 3xy இன் டைம்ஸ் இன்ட்டு அமௌண்ட் டெபாசிட்டட் பை ராம். ராமை விட 3xy டைம்ஸ் அதிகமாக வேலன் வந்து டெபாசிட் பண்ணுறான். ஸோ அது எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். 3xy அப்படியே வச்சுக்கிறோம் இன்ட்டு அமௌண்ட் டெபாசிட்டட் பை ராம் அப்படின்னா அவங்க இங்கே டெபாசிட் பண்ணியிருக்காங்க இல்லையா 2000x ப்ளஸ் 500y ப்ளஸ் 100z, அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 3xy எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2000x மல்டிபிள் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு 3xy எடுத்துகிட்டு 500y மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் 3xy எடுத்துகிட்டு 100z மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 3xy இன்ட்டு 2000x ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிபிள் பண்ணுங்கள், கோஎஃபிஷியண்ட்டை. 3 இன்ட்டு 2000 என்னது, 3 இன்ட்டு 2000. அதுக்கப்புறம் இப்போ வேரியபிளை மல்டிபிள் பண்ணுங்கள், x இன்ட்டு y. சரி, ஏன்னா இங்கே ஒரு xy இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு 500 இன்ட்டு xy இன்ட்டு y. இங்கே ஒரு xy இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது. ஸோ அப்போ x இன்ட்டு y இன்ட்டு y ப்ளஸ் அகெயின் 3 இன்ட்டு 100. நெக்ஸ்ட்டு இந்த xy இன்ட்டு இந்த z. ஸோ அப்போ x இன்ட்டு y இன்ட்டு z. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 3 இன்ட்டு 2000 எவ்வளோ வருது, 6000. இப்போ எக்ஸ் வந்து இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 1 + 1 வந்து 2. இந்த ஒய் வந்து ஒரே டைம் தான், ஸோ ஒய்யை மட்டும் எழுதிக்கிறோம் அப்படியே. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 5s are 15. ஸோ இங்கே 2 0 இருக்குது. ஸோ அப்போ 1500. இப்போ எக்ஸு ஒரு டைம் தான் இருக்குது. ஸோ எக்ஸு ஒய் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒய் பவர் 2 ப்ளஸ் 3 இன்ட்டு 100 300. இங்கே வந்து xy z, ஏன்னா வேரியபிள் வந்து சேமாக அங்கே இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போது ஆன்சர் இஸ் என்ன வருது, 6000x² ப்ளஸ் 1500xy² ப்ளஸ் 300xyz. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு மோனாமியல் எடுத்து ஒரு பாலினாமியலை நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ இந்த ட்ரைதிஸில் அதே சம்மு தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு மோனோனாமியல் எடுத்து ஒரு பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ இதை மேக்ஸ் சப்ஜெக்ட் நோட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 பைனாமியல்ஸ். ஸோ எப்படி வந்து ஒரு 2 பைனாமியல்ஸை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Consider that a rectangular flower bed whose length is decreased by 5 units from the original length. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ளவரோட பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு கொடுத்துருக்காங்க. இதில் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 5 யூனிட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டிக்ரீஸ் ஆகுறப்போ என்ன சிம்பிள் வரும், நெகட்டிவ் சிம்பிள். ஸோ அப்போ L-5 அந்த லென்த்துலேருந்து 5 யூனிட் வந்து டிக்ரீஸ் ஆகுது இல்லையா, அதை வந்து நம்ம L-5ன்னு எழுதுகிறோம். ஃப்ரம் த ஒரிஜினல் லென்த்தை விட whose breadth is increased by 3 units. ஸோ breadth வந்து எப்படி இருக்குது, increased 3 unit. increasedனா ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ 3 to the original breadth. What is the area of the rectangular flower bed? அப்போ அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ அப்போ ஏரியா A is equal to L-5 இன்ட்டு B + 3. L வந்து L-5, B வந்து B + 3. ஸோ இப்போ இது ஒரு பைனாமியல், இது ஒரு பைனாமியல். ஏன்னா நம்மளுக்கு 2 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அது பைனாமியல்.
அப்போ எல்லுங்கிறது ஒரு டேர்மு 5ங்கிறது ஒரு டேர்ம். அப்போ இது ஒரு பைனாமியல். இங்கே பிங்கிறது ஒரு டேர்ம் 3ங்கிறது ஒரு டேர்ம். ஸோ அப்போ இது ஒரு பைனாமியல். ஹவு டு வி மல்டிப்ளை திஸ்? நவ் let us learn how to multiply two binomial. ஸோ இது எப்படி இப்போ மல்டிப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். If x plus y and p plus q are two binomials, we can find their product as given below. ஸோ இப்போ இது எப்படி நம்ம x plus yங்கிறது ஒரு பைனாமியல், p plus qங்கிறது ஒரு பைனாமியல், இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹாரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்ரோச், ஹரிசாண்டல் வேலை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு பி ப்ளஸ் கியூ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் எடுத்துகிட்டு இந்த 2 டேர்மையும் மல்டிபிள் பண்ணோம். ஸோ எக்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஃபுல் டேர்மையும் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் இன்ட்டு பி ப்ளஸ் கியூ. அதுக்கப்புறம் ஒய் எடுத்துகிட்டு இந்த ஃபுல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் ஒய் இன்ட்டு பி ப்ளஸ் கியூ. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எக்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஃபுல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒய் எடுத்துகிட்டு இந்த ஃபுல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஒய் இன்ட்டு பி ப்ளஸ் கியூ. இப்போது எக்ஸ் எடுத்துகிட்டு பியை மல்டிப்ளை பண்ணுங்கள். அகெயின் எக்ஸ் எடுத்துகிட்டு கியூவை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் எடுத்துகிட்டு பியை பண்ணால் என்ன வரும், எக்ஸ்பி. எக்ஸ் எடுத்துகிட்டு கியூவை பண்ணால் எக்ஸ் கியூ. ஸோ ப்ளஸ் நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே ஒய் எடுத்துகிட்டு பியை பண்ணுங்கள், ஒய்பி. ப்ளஸ் ஒய் எடுத்துகிட்டு கியூ பண்ணுங்கள். ஸோ ஒய் கியூ. இப்போது இது வந்து ஹரிசாண்டல். இப்போ வெர்டிக்கல் அப்ரோச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பி ப்ளஸ் கியூ. ஸோ அப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துகிட்டு இந்த பி எக்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பி ப்ளஸ் கியூ. ஸோ அப்போ எக்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கியூ எக்ஸ் கியூ ப்ளஸ் இந்த ஒய் கியூ. அதுக்கப்புறம் எக்ஸ் எடுத்துக்கிட்டு பி எக்ஸ்பி ஒய்பி. ஓகே. ஸோ அப்போ ஒய் கியூ இந்த எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய்பியை எழுதியிருக்காங்க, எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய்பி இந்த எக்ஸ்பி. நெக்ஸ்ட்டு கிரிட் அப்ரோச் 3 வேஸ் இருக்குது கண்ணு. ஸோ கிரிட் அப்ரோச் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் ஒய் மல்டிபிள் சிம்பிள் இங்கே போட்டுக்கிட்டாங்க. எக்ஸ் ஒய் இங்கே வந்து பிக்யூ. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துகிட்டு பி பண்ணுங்கள், எக்ஸ்பி. அண்ட் தென் ஒய் எடுத்துகிட்டு பி. ஸோ அப்போ ஒய்பி. ஸோ இந்த பி எடுத்துகிட்டு எக்ஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ணுங்கள். பி இன்ட்டு எக்ஸ் பி இன்ட்டு ஒய். ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி க்யூ எடுத்துகிட்டு எக்ஸு. அப்போ எக்ஸ் க்யூ. அடுத்து க்யூ எடுத்துகிட்டு ஒய். ஸோ அப்போ ஒய் க்யூ. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். xp plus yp plus xq plus yq. Next, fourth one, FOIL approach. We can do it directly like x எடுத்துட்டு நம்ம p மல்டிபிள் பண்ணுறோம், xp plus x எடுத்துட்டு நம்ம q மல்டிபிள் பண்ணுறோம், xq. Again, y எடுத்துட்டு p பண்ணுறோம், yp. y எடுத்துட்டு q பண்ணுறோம், ஸோ yq. சரியா, லாஸ்ட் டேர்ம். ஆஸ் யூஷுவல் ஹரிசாண்டல் வே பண்ணுற மாதிரியே தான் ஓரளவு அதே மாதிரி தான் வருது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம பைனாமியலை மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இப்போ இதே மாதிரியே இப்போது அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாங்களே அதை பண்ணலாம் பாரு. L-5 இன்ட்டு B + 3. ஸோ ஃபஸ்ட்டு L எடுத்துகிட்டு இந்த ஃபுல் டேர்ம் B + 3. அகெயின் -5 எடுத்துகிட்டு -5 இன்ட்டு B + 3 இந்த ஃபுல் டேர்ம். ஸோ நெக்ஸ்ட்டு L எடுத்துகிட்டு உள்ளார மல்டிபிள் பண்ணேன். L இன்ட்டு B LB ப்ளஸ் L இன்ட்டு 3 3L. இங்கே பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் டிஃப்ரென்ஸ் சைன் இல்லையா? ஸோ அப்போ -5 இன்ட்டு B 5B. இப்போ எகெயின் மைனஸ் இன்ட்டு இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ 5 இன்ட்டு 3 15. ஸோ ப்ளஸ்ஸு சைன் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே இந்த இடத்துல சைனை மல்டிபிள் பண்ணவே தேவையில்லை கண்ணு, அது லைக் சைனாக வந்துடுது. ஸோ பாசிட்டிவ் தான். பட் நெகட்டிவ், அதாவது டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும். இப்போ இங்கே பாரு -5 இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக நம்ம போடணும்.
Let us consider one more example. Consider the given figure in the square OABC. ஸோ ஓஏங்கிறது 4 யூனிட்டு, ஓசிங்கிறது 4 யூனிட்டு. த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஓஏசி. ஸோ இந்த ஸ்கொயர் ஓஏசியில் ஸ்கொயரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓஏ வந்து 4, அதே மாதிரி ஓஒய் வந்து 4, சரியா? சரி, ஓசி வந்து 4. ஸோ அப்போ இது 4 × 4 ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும், என்னது எஸ் இன்ட்டு எஸ்ஸு. ஸோ அப்போ 4 × 4 16. Again, if the side of the square are increased by x unit. ஸோ அப்போ இந்த ஸ்கொயரோட சைடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ் யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ 4 + x. அதே மாதிரி ஒய் யூனிட் வந்து அண்ட் ஒய் யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அப்போ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒய் யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ 4 + ஒய். ஸோ அப்போ ஓடி வந்து 4 + எக்ஸு, ஓஎஃப் வந்து 4 + ஒய். ஸோ அப்போ இதை எடுத்து மல்டிபிள் பண்ணுறாங்க, ஓடிஇஎஃப். மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்குது, 4 + x × 4 + ஒய். ஸோ 4 4s are 16. அகெயின் 4 எடுத்துகிட்டு ஒய் பண்ணுங்கள், 4y. இப்போ எக்ஸ் எடுத்துகிட்டு 4 பண்ணுங்கள், 4x. எக்ஸ் × ஒய், xy ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இது எல்லாமே நம்மளுக்கு ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பாசிட்டிவ் இதே போட்டுக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ ஆல்ட்ரு மெத்தடெல்லாம் கொடுத்துருக்காங்க கண்ணே. ஸோ நம்ம ஒரு மெத்தடை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுக்கிட்டால் போதும். ஸோ இப்போ இங்கே ஃபாயில் அப்ரோச் கொடுத்துருக்காங்க பாரு, இங்கே நம்ம இது போட்டோம் இல்லையா, அது. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதுக்கு, சரியா? எக்ஸாம்பிள் 3.5. மல்டிப்ளை 2x + 5y into 3x - 4y. ஸோ இங்கே ஒரு 2 பைனாமியல் கொடுத்துட்டாங்க. ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்ரோச்சில் நம்ம போடலாம். ஸோ கொஷின் எழுதிக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2x எடுத்துக்கிட்டு இந்த ஃபுல் டேர்மையும் பண்ணுறோம். ஸோ அப்போ 2x × 3x - 4y ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த 5y எடுத்துக்கிட்டு இந்த ஃபுல் டேர்மு. ஸோ அப்போ 5y × 3x - 4y, சரியா? இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ 2x எடுத்துகிட்டு இந்த டேர்ம் 3x. ஸோ அப்போ 2x × 3x என்னது 6. எக்ஸு 2 டைம்ஸ் இருக்குது, அப்போ பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். 1 + 1 வந்து என்னது 2 மைனஸ். இப்போ பாரு இங்கே ஏன் மைனஸ் வந்திருக்கு, இங்கே வந்து பாரு ஒரு ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே வந்து மைனஸ். ஸோ அப்போ ப்ளஸ் × மைனஸ் என்ன வரும், டிஃப்ரெண்ட் சைன் இல்லையா? ஸோ அப்போ நெகட்டிவ். ஸோ அப்போ மைனஸ் 2 4s are 8, x × y xy ப்ளஸ் அகெயின் 5 எடுத்துகிட்டு 3 மல்டிபிள் பண்ணுங்கள், 5 3s are 15 xy. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் × மைனஸ், மைனஸ்ஸு 5 × 4 20, y × y y/2. இப்போ 6x². இப்போ இங்கே -8xy இருக்குது, இங்கே +15xy இருக்குது. டேர்ம் பாரு சேமாக இருக்குது, இங்கே xy இங்கேயும் xy. வேரியபிள் வச்சு தான் நம்ம அந்த டேர்ம் வந்து லைக் டேர்மா இல்லை அன்லைக் டேர்மான்னு சொல்லுவோம். இப்போ இந்த வேரியபிள் பாரு, இங்கேயும் xy இங்கேயும் xy. ஸோ இங்கே -8xy, இங்கே +15xy. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் சைனு சப்ராக்ட் பண்ணணும். 15லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, 7. பிக் நம்பரோட சைன் என்னது, ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ +7xy -20y². சிம்ப்ளிஃபை த லைக் டேர்ம்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம லைக் டேர்ம்ஸை சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அதுலேயே கிரிட் அப்ரோச் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் சிம்பிள், ஒரு பைனாமியலாக ஒன் சைடு 2x 5y அண்ட் தென் 3x - 4y. இப்போ 3 எடுத்துகிட்டு இந்த 2 மல்டிபிள் பண்ணுங்கள், 3 2s are 6, x × x x². அகெயின் 3 எடுத்துகிட்டு இந்த 5y மல்டிபிள் பண்ணுங்கள், 3 5s are 15, x × y xy. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ 4 எடுத்துகிட்டு 2 பண்ணு, மைனஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் × மைனஸ் மைனஸ், 4 2s are 8, x × y xy. நெக்ஸ்ட்டு அகெயின் இந்த 4 எடுத்துகிட்டு 5 பண்ணுங்கள், மைனஸ் × ப்ளஸ்ஸு மைனஸ், 4 5s are 20, y × y y². ஸோ இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள், 6x² - 8xy
அண்ட் தென் ப்ளஸ் 15y மைனஸ் 20 ஸ்கொயர். இப்போ 6x ஸ்கொயர் மைனஸ் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 7xy வருது மைனஸ் 20y ஸ்கொயர். ஸோ மெத்தட் வந்து நம்ம சால்வ் பண்ணுறது ஜஸ்ட்டு கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கும், ஓகேவா, ஒவ்வொரு மெத்தட்லேயும். பட் ஆன்சர் வந்து எப்படி இருக்கும், சேமாக தான் வரும். ஸோ இதே மாதிரி தான் ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் மேக்ஸ் சப்ஜெக்ட் நோட்டில், சரியா. எக்ஸசைஸ் 3.1ல் தேர்டு சம்மிலிருந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு, அதாவது 3, 4, 5, சரியா. 3, 4, 5 அண்ட் தென் 6, இதெல்லாம் 7, 8. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க், சரியா. மேக்ஸ் சப்ஜெக்ட் நோட்டில் ரைட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள், ஓகே.